இப்போ தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பு பத்தின நிறைய விஷயங்கள் விவாதமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில நடிகரும் அரசியல் கருத்தாளருமான எஸ்.பி. சேகர் பேசின ஒரு கருத்து ரொம்பவே சர்ச்சையா மாறி இருக்கு. அதுக்கு சீரியல் நடிகை லட்சுமி பகிரங்கமா விளாசி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேச்சாலையை சாத்துன்னு சாத்தியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரைவா பார்க்கலாம். சமீபத்துல தூத்துக்குடியில ஒரு மாணவி இயற்கை உபாதை கிடைக்க போன இடத்துல ஒரு நபர் அந்த மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிருந்தாங்க. இந்த விஷயம் தமிழகத்தையே உலுக்கி இருந்துச்சு. இந்த நிலையில தான் நடிகர் எஸ்.பி. சேகர் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. புதர்கிட்டலாம் லைட் வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. இது வந்து ரொம்பவே சர்ச்சையா மாறி இருந்துச்சு. அதாவது அந்த மாணவி அங்க எதுக்காக போனாங்க, அந்த இடத்துல லைட் வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து எஸ்.பி. சேகர் வந்து பேசியிருந்தாரு. இது வந்து பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சிருந்துச்சு. இதுக்கு தான் நடிகை லட்சுமி வந்துட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து கேட்டு அவங்களுக்கு வந்து பதில் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில 10 வீடியோக்கள் பார்க்கக்கூடிய இடத்துல அதுல 8 வீடியோக்கள் கற்பழிப்பு சம்பந்தமான வீடியோக்கள் தான் வருது. எல்லாரோட மனநிலையும் எப்படி இருக்குது? அதாவது நீங்க லைட் போட முடியுமான்னு கேக்குறீங்க. இப்போ எல்லா தெருக்கள்லயும் லைட் இருக்கா? இந்த தமிழகமே வெளிச்சமா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க குற்றத்தை வந்து மறைக்க பார்க்காதீங்க. நீங்க குற்றவாளிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. இப்போ உங்களுக்கு குற்றம் நடந்திருக்குன்னா அதை மறைக்க பார்க்காதீங்க. தயவு செஞ்சு அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத மட்டும் பாருங்க. உங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை உங்க தரப்பை வந்து நியாயப்படுத்துறதுக்காக குற்றத்தை வந்து மறைக்க பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த வீடியோவுக்கு கீழே வந்து யார செருப்பால் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேப்ஷன் போட்டிருக்காங்க. இதுதான் எஸ்.பி. சேகரை வந்துட்டு அவங்க பகிரங்கமா கேள்விகளாலேயே 4 சாத்துன மாதிரி நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் அரசியல் சம்பந்தமா ஒண்ணும் பேசல, நான் யாருக்கும் ஆதரவாவும் பேசல, நான் வந்து பொது மனித வாழ்க்கைக்கு எத தேவையான விஷயத்த பத்தி தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நடிகை லட்சுமி வந்து பேசியிருக்காங்க. இது இப்ப ரொம்பவே வைரலா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம லட்சுமி இன்னொரு விஷயத்தையும் பேசியிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல வந்து கழிப்பறை வசதி கிடையாது. அதனால வந்து எல்லாருமே பொது வெளிக்கு தான் போறாங்க. அப்படி போகக்கூடியவங்க வந்துட்டு அங்க வந்து பாம்பு வருமா, கரடி வருமா, புலி வருமா, சிங்கம் வருமா, இது நினைச்சுதான் பயப்படுவாங்களே தவிர மனித மிருகம் நம்மளை வேட்டையாட வரப்போகுதுன்னு தெரிஞ்சு யாரும் தற்காப்பு கலையோட அங்க போக மாட்டாங்க. இங்க வந்து கேள்விகளுக்கு வந்து பதில் தான் பதிலா இருக்கணுமே தவிர கேள்விகளுக்கு கேள்வி வந்து பதிலா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நடிகை லட்சுமி வந்து விரிவா பேசியிருக்காங்க. சோ எஸ்.பி. சேகருக்கு ரொம்பவே பதிலடியா கூட இதை சொல்லியிருக்காங்க கூட சொல்லலாம்.